நெக்ஸ்ட் ஆர்க்கோட எண்டிங்கில் வந்து ஃபைனலாக வந்து கீசாக்கியை கொண்டுட்டு இருப்பாங்க. அதனால் வந்து ப்ரெசென்ட் வந்து திரும்பி பழைய மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு வந்து டக்கிமிச்சி நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து என்ன சொல்கிறான்னா மைக்கி வந்து டோமானை வந்து டிஸ்பேண்ட் பண்ண போகிறான்னு வந்து சொல்கிறான். எதுக்காகனா வந்து அவன் புது எரா வந்து உருவாக்கணும்னு நினச்சிருப்பான். ஆனால் இந்த டோமான் வந்து இல்லாமல் இருந்தால் தான் வந்து புது எரா உருவாகும்னு வந்து அவன் சொல்லியிருப்பான். ஃபைனலாக டோமானை வந்து டிஸ்பேண்ட் பண்ணுறாங்க. டிஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டக்கிமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு டைம் கேப்சூலில் வந்து அவங்க மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதில் வந்து எல்லாரோட மெமரிஸையும் போட்டு வந்து எல்லாருமே வந்து பிரிஞ்சு போகிறாங்க. இது வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலான்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டக்கிமிச்சி வந்து திரும்பி ப்ரெசென்ட்டுக்கு வரலான்றதுக்காக ப்ரெசென்ட்டுக்கு வரான். வந்து பார்த்தா வந்து அவனுக்கு மேரேஜ் ஆகிற இந்த டைமில் இருக்கான். அந்த இடத்துல வந்து டோமானில் இருக்க எல்லாருமே இருக்காங்க எக்ஸப்ட் ஒரு ஆள் மைக்கி மட்டும் அந்த இடத்துல இல்லை. ட்ரேக்கன் கிட்ட போயிட்டு டக்கிமிச்சி கேட்குறான் ஏன் மைக்கி இங்கே இல்லைன்னு. அவன் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஜேர்னிக்கு போயிருக்கான்னு வந்து சொல்கிறான். அதை டக்கிமிச்சி நம்மளனால வந்து அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்டலாம் கேட்குறப்ப தான் தெரிய வருது டக்கிமிச்சி எப்போ டைம் ட்ராவல் பண்ணி வந்தானோ அப்பயே வந்து மைக்கி பிரிஞ்சு வந்து போயிட்டானா. அதே மாதிரி வந்து டக்கிமிச்சி